வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துல கோவப்பட்ட கவிஞர் கண்ணதாசன் பதறி போன எம்எஸ் விஸ்வநாதன். ஆனால் சூப்பர் ஹிட்டான அந்த எம்ஜிஆர் பாடலை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. சில பாடல்கள் என்றைக்குமே காலத்தால் அழியாதுன்னு சொல்லலாம். அப்படி நடிகர் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் உருவான பல பாடல்கள் இன்றைக்குமே கிளாசிக் வகையை சேர்ந்துச்சுன்னே சொல்லலாம். சில பாடல்கள் உருவாகிறதுக்கு பின்னாடியில் நிறைய சுவாரஸ்யமான காரணங்களும் இருந்திருக்கு. அப்படி தான் இந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சூழல் ரசிகர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற ஒரு சம்பவம்னே சொல்லலாம். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. 1963 டிஆர் ரமணாவோட இயக்கத்தில் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் நடிகை சரோஜா தேவி நடிப்பில் வெளியான ஒரு படத்தில் வந்த ஒரு பாடல் தான் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு. இந்த படத்துக்காக எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. இதில் வந்த ஒரு கிளாசிக் பாடலோட பின்னணியில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களே ஒரு பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. எம்எஸ் விஸ்வநாதன் கொடுத்த அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னைக்கு நான் அடுத்தடுத்து 3 ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ராத்திரி 3 மணிக்கு தான் உறங்கவே போனேன். அடுத்த நாள் காலையில் பாடல் எழுதுறதுக்காக சீக்கிரமாக வந்துட்டாங்க கவிஞர் கண்ணதாசன். உடனே என்னோடய வீட்டுக்கு ஃபோன் செஞ்சுருக்காங்க. அப்போ நான் உறங்கிட்டு இருந்தேன்னு சொல்லி என்னோடய உதவியாளர் ஃபோனை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஐயா தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனேயே கோவப்பட்டுட்டாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். என்னடா தூங்க மூஞ்சி பையனை கூப்பிட்டு வந்து என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியா 3 முறை அவங்க ஃபோன் செஞ்சுருக்காங்க. ஆனால் 3 முறையும் என்னோட உதவியாளர் ஐயா தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. உடனே படத்தோட இயக்குனர்கிட்ட பேசினாங்க கவிஞர் கண்ணதாசன். எம்எஸ் விஸ்வநாதன் வந்தால் அவங்கக்கிட்ட இந்த பாடலை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுக்கு மெட்டு போடுறதுக்குள்ளே நான் வந்து அனுப்பல்லவி எழுதி தந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமா கவிஞர் கண்ணதாசன் ஃபோன் செஞ்ச விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தூக்கத்துலேருந்து எழுந்து அவசரமாக பாதி தூக்கத்துலேருந்தே எழுந்து குளிக்காமலும் எழுந்து ஓடி போயிருக்காங்க எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அப்போ படத்தோட இயக்குனர் என்கிட்ட கவிஞர் கண்ணதாசன் பல்லவி எழுதியிருக்காங்க, இதற்கு நீங்கள் டியூன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா அது என்ன பாடல்னா, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா என்ற இந்த பாடல் தான் அந்த பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் என்ற படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். இது ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையினே சொல்லலாம். பாடலுக்கு பின்னணியில் இப்படி ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருந்திருக்கு என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். கவிஞர் கண்ணதாசன் நடிகர் எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லாமல் நடிகர் சிவாஜி கணேசனுக்கும் நிறைய தத்துவம் மற்றும் காதல் பாடல்களை எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு கவிஞர் வாலியும் நிறைய சூப்பர் ஹிட் பாடல்கள் எழுதியிருக்காங்க என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மைன்னே சொல்லலாம். மக்களே, இந்த மாதிரியான நம்ம சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான டெய்லி தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.